இன்றைக்கி ஹலோ வணக்கம் ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி கியூவின் பலன்களை பார்ப்போம். இந்த எழுத்து தெய்வீக ஆக்க சக்தி கொண்டதாக இருக்குது. இதன் முன்னும் பின்னும் சக்தி வாய்ந்த எழுத்துக்கள் ஏதாவது எது சேருதோ அதில் தகுந்த மாதிரி இது சந்தன மரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சந்தன மரம் வளர்க்கும் போது எப்படின்னா அடுத்த மரத்தோட சக்தியை உறிஞ்சி தான் இது அது சந்தன மரம் வளரும். இப்போ அந்த வகையில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல வேறு ஊன்ற அளவுக்கு உள்ள மரங்களை தான் அந்த சுற்றி வளர்த்துவாங்க. அந்த வகையில் தான் இந்த கியூங்கிற எழுத்துக்கும் கியூ தனியாக வரப்போகிறதில்ல. கியூங்கிற எழுத்தோட எந்தெந்த எழுத்து சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை சேர்ந்து இது கொடுக்கும். சரிங்களா? 2 விதமான மனநிலைகள் இருக்குது எங்களுக்கு. பலவிதமான சோதனைகளுக்கு பின்னால் சுக வாழ்க்கை அமையும். அது நார்மலாக சொன்னால் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் அது. ஆனால் இந்த கியூங்கிற எழுத்து அதில் இருக்கிறதுனால பேரில் உள்ளவங்களுக்கு சோதனை கடந்து தான் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த எழுத்தோட ஏஐகேஆர் என்ற போன்ற எழுத்துக்கள் ஏஐகேஆர் என்ற போன்ற எழுத்துக்கள் கூடி நின்றால் நல்ல பலன்களை தரும். உறுதியான கொள்கைகளை தோற்றுவிக்கக்கூடியது. எதிலும் தலைமை தாங்கும் சக்தி இருக்கும். இந்த எழுத்துக்களை கியூங்கிற பேரில் வரக்கூடியவங்கெல்லாம் பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம். வெளிநாடுகளில் நிறைய இந்த பேரில் உள்ளவங்க புழங்குறாங்க. சரிங்களா? அதே போல் அரபு நாடுகள்லேயும் கியூங்கிற எழுத்து வர்ற மாதிரி கூட நிறைய பேர் இருக்குது. இது கத்தான்னு ஒன்று வரும் இங்கே சவுதியில், இங்கே குவைத்தில், இந்த மாதிரி இடங்களில் கத்தான் ஒரு பேர் இருக்குது. அதில் அப்போ இந்த கியூ வரும். சாதிக்குன்னு பேர் வரும்போது கடைசியில் இந்த கியூ வரும். அது கொஸ்டின்ங்கிறது வரைக்கும் அது கொஸ்டினுக்கு கியூ வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டினுக்கு எப்படி சொல்கிறது, கொஸ்டினாகவே கேள்விக்குறி. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம தடுமாறுறோம் இல்லையா? தெரிஞ்சால் சொல்லிடுவோம், இல்லாட்டி அதுக்கு நமக்கு கொஞ்சம் தயக்கம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் உள்ளவங்கள்கிட்டையும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுபோல் இந்த கியூவோட தன்மை. பல விஷயங்களை சேகரித்து வச்சுருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முற்படுறாங்க. சொகுசு வாழ்க்கை, பிறருக்கு உதவி செய்வாங்க. நிறைய உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், சூழ்நிலைகள் இருக்குது. இது மற்ற எழுத்துக்களுடன் சேரும்போது, முன்னே சொன்ன மாதிரி மற்ற எழுத்துக்களுடன் சேரும்போது தான் ஆக்கசக்தி தரும். உழைப்பின் மூலம் உயர்வார்கள். இந்த எழுத்தை பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் மாதிரி இருக்குது. பூஜ்ஜியம் மாதிரி போட்டு, உலக உருண்டை மாதிரி போட்டு, கீழே ஒரு அச்சு ஒரு இந்த கோடு தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கிறது. மற்ற எழுத்துக்களின் சக்திக்கு தகுந்த மாதிரி இது பலன்களை விருத்தி செய்யும். சரிங்களா? கியூவோட தன்மை இன்றைக்கி பார்த்துட்டோம். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஏஐஜேக்யூஒய்ங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டுருக்குறேன். அந்த நம்பர் 1ங்கிற கணக்கில் வரும். ஏஐஜேக்யூஒய். ஏல தொடங்குகிற எழுத்து, ஐயில் தொடங்குகிற எழுத்து இளையராஜான்னு சொல்லலாம். இளையராஜான்னா நமக்கு தெரிஞ்சவர் அவர் தானே. இன்பா, இனியா, இசக்கி, வேறு இஸ்ரார், நேற்று சொன்ன மாதிரி இஸ்ரார், அந்த மாதிரி சொல்லலாம். ஜேல நேற்று சொன்னேன். ஜெகன், ஜனனி, ஜான்சி, ஜெஸ்ஸி, ஜெகன், ஜேம்ஸு, அதுபோல் இன்னும் இது சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அது எடுத்துக்காட்டால் நீங்கள் ஜேங்கிற வரது எடுத்து ஜெகநாதன், எத்தனை இருக்குது அதை நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிங்க. அந்த முதல் எழுத்து மட்டும் அந்த ஜெயின் வர்ற மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த நேற்று சொன்னது பொருந்தும். ஜே நேற்று பலன்கள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லிட்டேன் போன வீடியோவில், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஜே அடுத்து இன்றைக்கி கியூ சொல்லியிருக்கேன். ஏஜேக்யூ. ஒய் நாளைக்கு பார்ப்போம். இப்போ இதில் முடிக்கிறது என்னென்னா, இப்போ ஒன்றின் தன்மை சூரியன் ஆதிக்கம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல வரக்கூடியவங்க எல்லாமே சூரிய தன்மைகள், அதாவது சூரிய ஆதிக்கம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஏங்கிற எழுத்து மட்டும். ஆனால் டோட்டல்னு பார்க்கும்போது அவங்க பேரில் வேறு எழுத்துக்கள் சேரும். அதுக்குண்டான பலன் என்னென்னா, அது அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நல்லது கெட்டது அதிர்ஷ்டங்கிற வகையில் அவங்களுக்கு சேரும் அது. சரிங்களா? இப்போ ஏங்கிற இடத்துல உலகங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த குணங்களில் ஓரளவு ஒத்து வராங்க. அது ஏங்கிற தன்மையில்.
ஆனால் அவங்க பேருக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆண்டனின்னு இருக்கலாம், அப்துல்லான்னு இருக்கலாம். எப்படி அப்போ அந்த எழுத்துக்கள்லாம் சேரும்போது அதுக்குண்டான தன்மை என்னவோ அது அவங்களுக்கு கேரக்டராக இருக்கும். அவங்களுடைய லாப நட்ட கணக்கில் அந்த பேரில் ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒவ்வொரு இது கணக்கு இருக்குது. இது வந்து நார்மலாக சொல்கிறது ஏங்கிற தன்மை உள்ள இதுதான். இந்த ஏப்புங்கிற பேரில் இப்படி, ஐங்கிற பேரில் இப்படி அப்படின்ட்டு. ஐயோட தன்மை இது சொன்ன பாருங்க, அது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்கிறது, திருக்குறளில் சொன்ன மாதிரி அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். என்னதான் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, தன்னம்பிக்கை இருக்கலாம். ஆணவமாக மாறக்கூடாது. அந்த தன்னம்பிக்கையினால் அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. சூர்யாவே ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தன்னம்பிக்கை, அதாவது என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை, என்னால் மட்டுமே முடியுங்கிறது ஆணவம். அந்த ஒரு நூலிலை தான் அதில் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அது என்னை தவிர வேறு யாரால் முடியுங்கிறது எல்லாரையுமே மட்டம் தட்டுற மாதிரி. புரியுது நான் சொல்கிறது? அது அகம்பாவம்னு சொல்லுவாங்க. என்னால் முடியுங்கிறது நம்பிக்கை, அது எல்லாருக்கும் பொருந்தும். அது தன்னம்பிக்கையாக இருக்கான், கான்ஃபிடென்ஸாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி என்னால் தான் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி சொல்கிறது அது ஓவர் கான்ஃபிடென்ஸ். இதுதான் ஆத்மா யோகாவிலையும் சொல்லுவாங்க. என்னாட்டம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது அவனோட ஆத்மான்னு சொல்லலாம். அந்த ஆத்ம யோகான்னு சொல்லுவோம். தன்னம்பிக்கையான பேசுகிறான் அப்படின்ட்டு. என்ன மாதிரி யாரும் வர முடியாது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. அப்படி இது சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. சொல்லும்போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே நம்ம அந்த நல்ல சிந்தனைகளை வச்சுட்டு எல்லோருமே உயர்ந்தவங்க தான், எல்லா மனிதனும் ஆத்மா தான், எல்லா மனிதர்களும் நல்ல ஆத்மா, புனித ஆத்மா, கெட்ட ஆத்மான்னு ஒன்று எல்லாம் இருக்குது. ஆத்மாங்கிறது என்ன, மனசுக்குள்ளே கூடிய இந்த கர்மா செயல்பாடுகள். ஆத்மாங்கிறது மறைஞ்சு போனவங்களுக்கு சொல்கிறது. சரிங்களா? ஆத்மா உடல் இல்லாதது ஆத்மான்னு சொல்கிறோம்ல, உடல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் அந்த ஆத்மா கணக்கு. உடல் உள்ளவங்களுக்கு உயிர் தான் அந்த இறைவன். மனமே குரு, உயிரே இறைவன். மனம் என்ன சொல்லுதோ அதை சரியாக தப்பான்னு பார்த்து முடிவு பண்ணி நமக்கு செய்யக்கூடிய கர்ம வினைகள், கர்மா செயல்பாடுகள் நமக்கு நன்மை கொடுக்கும். வினை யோகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சுயநலமாக தனக்கு மட்டுமே லாபம் கருதி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வினையில் கொண்டு போய் முடியும். கர்ம வினைன்னு சொல்லுவோம். அதே கர்ம யோகாங்கிறதுனால நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டினால, ஒரு விஷயத்தினால அடுத்தவங்க நன்மை, பொது நலன் கருதி செய்யக்கூடிய விஷயங்கள் அது கர்ம வினையாக, அது கர்ம யோகமாக மாறும். இதில் ரெண்டுக்கும் கவனம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் கர்ம யோகங்களுக்கு உண்டான முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் செய்வோம். வாழ்வில் வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.